தமிழகத்தின் எய்ம்ஸுக்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ள தொகை வெறும் 12 கோடி ரூபாய் தான். ஆனால் மத்திய பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் எய்ம்ஸுக்கு நூற்றுக்கணக்கான கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திருவண்ணாமலை 29ஆம் தேதி துவங்கி 3 கட்டங்களாக 110 சட்டமன்ற தொகுதிகளில் நிகழ்ச்சியை முடித்து 4ஆம் கட்டமாக மதுரையில் துவங்கியுள்ளோம் என்றும் 6 நாட்கள் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போதைய தமிழக அரசு பழைய கட்டிடங்களுக்கு மச்சர் பெயிண்ட் அடித்து இதுதான் மினி கிளினிக் என திறந்து வைக்கிறது. இது கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ தாமரை போன்றுள்ளதாக தெரிவித்தார். மதுரை உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி மேடையில் நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தேன். காரணம், மதுரை சிம்மக்கல்லில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை திறக்கப்பட்டதால் தான் என்றார். நம்முடன் உயிராக இருந்தவர் இன்று சிலையாக உள்ளார், நமக்கு ஊக்கமாக இருந்தவர் இன்று சிலையாக உள்ளார் என்றும் தெரிவித்தார். மதுரை மண்ணில் 7 மைல் தூரம் ஊர்வலம், 9 மணி நேரம் நடந்தே சென்ற ஊர்வலம் போன்ற சாதனைகளை மதுரையில் திமுக படைத்ததாகவும் தெரிவித்தார். மானம் காத்த மாமன்னர் மருதபாண்டியருக்கு சிலை, மதுரையில் பல்வேறு மேம்பாலங்கள், 120 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச விமான நிலையம் அமைத்தது திமுக தலைவர் கலைஞர் ஆட்சியில் என்று தெரிவித்தார். ஆனால் அதிமுக அரசால் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கொண்டு வர முடியவில்லை. தமிழகத்தில் எய்ம்ஸுக்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ள தொகை வெறும் 12 கோடி ரூபாய் தான். ஆனால் மத்திய பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எய்ம்ஸுக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல ஊழல்களை அமைச்சர்கள் செல்லூராஜும் உதயகுமாரும் செய்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளை விட இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது மிக மிக முக்கியமானது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறப்போ வழக்கத்துக்கு மாறா நான் அதிக அளவு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தேன், இருக்கிறேன். சிம்மக்கல்லில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால ஏற்பட்ட உணர்ச்சியும் மலர்ச்சியும் தான் இதற்கு காரணம். நமக்கு உயிரா இருந்தவர் இன்றைக்கு சிலையா இருக்கிறார். நமக்கு உணர்வா இருந்தவர் இன்று சிலையா இருக்கிறார். நமக்கு ஊக்கமாக இருந்தவர் இன்று சிலையா இருக்கிறார். அந்த சிலையை பார்க்கும்போது உயிர் சிலை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு கலைஞர் அவர்கள் நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஏன் வாழ வச்சிருக்கிறார். நம்மை என்றால் நம்மை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்தையே வாழ வச்சிட்டு இருக்கிறார். அவருக்கு பிடிச்ச மதுரை மண்ணில் சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதிகால வேளையில பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில்ல மதுரைக்கு வந்து கலைஞர் இறங்குறாருன்னா மதுரை மண்ணில் ஒரு புதிய உதயசூரியன் உதயமாகுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இந்த மதுரையின் மலையும் கோபுரமும் எதிரொலிக்க தலைவர் கலைஞர் வாழ்கன்னு தொண்டர்கள் எழுப்புற முழக்கத்தால் தென் மாவட்டமே அதிரும். தலைவர் கலைஞர் வாழ்வுங்கிற அத்தகைய முழக்கம் சூட இந்த மதுரை மண்ணில் கலைஞருடைய சிலை திறக்கப்பட்டிருக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால திருச்செந்தூரை நோக்கி நீதி கட்டு நெடுப்பயணத்தை மதுரையிலிருந்து தான் தொடங்கினார் நம்முடைய உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை தனது அன்பால் அறிவால் ஆண்ட தலைவர் கலைஞர் அவர்கள். மதுரையை தனது கால்களால் அளந்தவர். அந்த மண்ணில் சிறப்பிக்கப்பட்டிருக்கு. 1991ஆம் ஆண்டு இதே மதுரை மண்ணில் தான் திராவிட இயக்கத்துடைய பவள விழா மாநாட்டை தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னின்று நடத்தினார். திராவிட மறுமலர்ச்சி கருத்தரங்கு நடத்துறதுக்கான வாய்ப்பை அன்றைய இளைஞர் அணிக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு வழங்கினார். அந்த மாநாட்டில் தான் அந்த அம்பேத்கருடைய திருவுருப்படத்தை திறந்து வச்சு நாம் பேசினோம்.
அன்பில் அழைக்கிறார் என்று அண்ணா எழுதினது போல பொன்முத்துராமனையும் அழைக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு எழுதினார். கருணாநிதி எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சு நடக்கும் ஆமை அல்ல. அண்ணாவின் தம்பி, பெரியாரின் பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன். 1000 விசாக்களை, லட்சம் தடாக்களையும் இடறி எறியும் ஆற்றல் எங்களுக்கு உண்டுன்னு இதே மதுரையில இந்த மண்ணில் தான் அன்றைய தினம் கலைஞர் அவர்கள் கொந்தளிச்சார். ஆர்பி உதயகுமார் ஒட்டுமொத்தமா மதுரையை பாழாக்கினாங்க. ஆற்று தண்ணீரை திருமாக்கள் கொண்டு மூடுனதிலிருந்து நமக்கெல்லாம் கொரோனாவே வராதுன்னு போய் சொன்னது வரைக்கும் முழுக்க முழுக்க காமெடி சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க செல்லூர் ராஜு. மதுரையை ரோமாக்க போறதா, சிட்னி ஆக்க போறதா சொன்னார் செல்லூர் ராஜு. சிங்கப்பூர் ஆக்க போறோம் அப்படின்னாரு உதயகுமார். தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்கள் நம்ம போய் தலைமுறை வாங்கலாமே தவிர மதுரையை மாற்ற முடியும். மதுரையை மாற்றத்துக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். மதுரையை வளர்த்தெடுக்கிறதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். மதுரையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தை வளர்த்தெடுப்போம். கழக ஆட்சியானது மக்கள் ஆட்சியாக அமையும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிம்மதி தரும் ஆட்சியாக அமையும். சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும். சட்டரோட செயல்பாடுகள் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம். அதை நம்பிக்கையாக இருக்கும். அதை ஸ்டாலின் அத்தைக்கு பின்வாங்க மாட்டார். அமைதியான வாழ்வுக்கான உத்தரவாதத்தை இந்த மதுரை மண்ணிலிருந்து தமிழக மக்களுக்கு வழங்குகிறேன். கழக ஆட்சி மலரும். உங்கள் கவலைகள் யாவும் தீரும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.